ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிக் பீஸ் இருக்கு இல்லையா, வெள்ளை மூக்கடலை கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு வந்துட்டு பிரியாணி எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு மெலிசா நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் புதினா, ஒரு ஹாஃப் லெமன், 2 பச்சை மிளகாய். இது கூட மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிபியோட ஹீரோ கொண்டக்கடலை. இதை வந்துட்டு 200 கிராம்ஸ் போல் நான் நைட்டே ஊற வச்சு மார்னிங் எழுந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு குக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சாதாரணமான குக்கிங் ஆயிலே நம்ம செய்யலாம், ரீஃபைண்ட் ஆயிலே பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம். இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுமே வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு அதை வதக்கி விட்டுருணும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 200 கிராம் போல் கொண்டக்கடலை எடுத்து வேக வச்சுருந்தேன். அண்டு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பிரியாணி ரைஸ் வந்துட்டு எடுத்து 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஈஸியாக நம்ம ஒரு விசில்லையே வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். மார்னிங் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் நைட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்பீங்க அப்படின்றத என் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். இப்போ வந்துட்டு மல்லி புதினா கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கீறிட்டு சேர்த்துருக்கேன். அண்டு இது வதங்கினதுமே இது கூட வந்துட்டு நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நானுமே ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நைட்டே பண்ணி வைப்பேன். ஒரு நாள் வந்துட்டு விட்டுருவேன், அப்புறமா மார்னிங் தான் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது வந்துட்டு கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், அரைச்சி வச்சது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி வெளியில் வாங்கினதை ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான உப்புமே சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து வதங்கினதும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிரை போட்டதுமே வந்துட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நம்ம வந்துட்டு நல்லா ஃபுல்லாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் கூட சேர்ந்து இந்த தயிர் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் பார்த்திங்களா, ஒரு கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, மொத்தம் 4 மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் பதிலாக காஷ்மீர் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது காரம் தராது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். நான் வந்துட்டு பியூர் சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இந்த மசாலா வந்துட்டு கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்துருச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போனதுமே ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த டைமில் வந்துட்டு இதில் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன் சேர்த்து நல்லா கொதி வந்ததுமே இதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டக்கடலை வந்துட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கொண்டக்கடலை அதை நான் வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் கொண்டக்கடலை வேக வச்சுருந்த தண்ணியுமே வந்துட்டு இதோட தான் சேர்த்துருக்கேன். அதை நான் வந்துட்டு கீழே ஊற்றி அதோடைய சத்து ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம இந்த சாதத்தோடவே சேர்த்துக்கலாம். 4.5 கப்பு தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சுருந்த தண்ணியுமே சேர்ந்து தான் 4.5 கப்பு ஊற்றியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றுற தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணுற டைம் வந்தாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. 1 டைம் மட்டும் பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு வாஷ் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்தாலே போதும். அதை போட்டு பிசைஞ்சு அழுத்தி வாஷ் பண்ணிட வேண்டாம். அரிசி உடையறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு லேசாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை வந்துட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பிரியாணி அரிசி எப்போவுமே பார்த்திங்கன்னா யூனிட்டி பிராண்டில் தான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த பேக்கெட் ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். லூஸில் தான் வந்துட்டு வாங்கி வச்சுப்பேன். அதை தான் வந்துட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ அரிசி போட்டதுமே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு
குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் வந்ததுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு ரெடியாகி வந்திருக்கு. அந்த அரோமாவே சூப்பராக இருந்தது ஓப்பன் பண்ணதுமே. இப்போ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரைலேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு கலந்து விடணும். அரிசி உடையாதபடி கீழே கரண்டி கொடுத்து இப்படி மேலே எடுத்து விடணும். கரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் குத்தக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடியில் கொடுத்து மேலே வந்துட்டு எடுத்து விடுங்க. பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர் ஏதாவது வந்துட்டு ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணலை. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம்னா கூட கலர் பார்க்கறதுக்கு ரெட்டிஷாக இருக்கும். கொஞ்சம் கூட பிடிக்கலை, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு குக்கரில் சென்டரில் காமிச்சேன். இன்றைக்கி வந்துட்டு இதை தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி வைக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு ரைத்தா வச்சா நல்லாயிருக்கும். பட் வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால பாயில்டு எக் தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ.